எஸ் கம் இன். அவன் வந்துட்டான் ரொம்ப நல்லதா போச்சு. இல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளிய போறேன்னு சொல்லிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க, நல்லா போச்சு. சார் என்னாச்சு? ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ரஞ்சு அக்கா, சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. மணி இப்ப 8 தானே ஆகுது, அதுக்குள்ள தூங்க போயிட்டீங்களா? இது தூக்கமா? தூங்கலாம் டைம் ஆகும். ஏசியோட குளிர்ல இந்த மாதிரி கட்டி பிடிச்சி தூங்குறது சுகமா இருக்குல்ல என்ன டார்லிங்? சரி, நாங்க இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்னக்கா அது? எழுந்து பாடுறா, வேற என்ன சொல்றது? அப்படி எழுந்திருச்சு வர நிலைமையில நாங்க ரெண்டு பேரும் இல்ல. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம், சீக்கிரமா எழுந்து வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அபிஷியலி இப்ப வா, இமிடியட்லி. ஸ்டூபிட். என்ன சொன்ன? குளிருக்கு கட்டி பிடிச்சு படுத்தா நல்லா இருக்கா? சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அப்ப வாயில வந்தது சொல்லிட்டேன். போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும், எழுந்து ரூமுக்கு போ. ஏன் நைட்டி எப்படிடா போட்ட? ஏய், நீ தான சொன்ன உனக்கு வெக்கமாலே Dress மாத்துன, அதனால தான் மாத்திட்டேன். இப்போ நான் Dress நான் வயிறு கழட்டி தரேன். விடு, நான் மனசா விடுன்றல. வெக்கமே இல்லாத கழுத, என்ன பண்ற நீ? ரூமை விட்டு வெளியில போடா. நீ தான Dress கேட்ட. என்ன பண்ற பாரு இவன். என் நைட்டியை போட்டுட்டு என்ன ஆட உனக்கு? முடிச்சுடா. என்ன கிச்சு அது? ரஞ்சிகாவோட கிஃப்ட். மேட் ஃபார் ஈச் அதர். அடுத்த விஷயத்தை பத்தி பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிச்சு எனக்கு கோவம் வருது. ஓஹோ, உனக்கு கோவல வருமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அந்த ரிமோட் கூட எனக்கு படம் பார்க்கணும். நீ அந்த படம் ஒண்ணு பார்க்க வேண்டாம். ஓ, அவ்வளவு ஆயிடுச்சா? இது என்னோட ரூம், எனக்கு பிடிச்ச படம் தான் நான் பாப்பேன். ஏய், அது ரிமோட் கொடு. அது ரிமோட் கொடு. கொடுக்க மாட்டேன். கொடுன்ற. கொடுக்க மாட்டேனே. ஏய், கொடு. சேஃப் லாக்ல ஒளிச்சிட்டியா? பரவாயில்ல, வேற வழி இருக்கு. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கிச்சு ப்ளீஸ், ஐ பெக் யூ. நல்ல படம்டா, நான் பாத்துக்கிறேனே. அப்படி சாஃப்டா கேளு. இப்ப என்ன இரு, இந்த பாரு வெள்ளக்காரோட இங்கிலீஷ் படம். சவுண்ட் இல்லையே. அடிச்ச, இது ஒரு டப்பா டிவி. அது டிவியோட பிரச்சனை இல்ல, டெலிகாஸ்டிங் பிரச்சனை. எனக்கு டயலாக் கேட்கணும். அவ்வளவுதானா? நான் சொல்றேன் பார், எனக்கு இதுல எல்லா டயலாகும் தெரியும். இந்த மூவியை நான் 10 வாட்டி பார்த்துட்டேன். நானும் பாத்திருக்கேன். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். இந்த படத்தோட ஹீரோ டயலாக் நான் சொல்றேன், ஹீரோயின் டயலாக் நீ சொல்லு. ஓகே? ஓகே, நான் ரெடி. உன் பின்னாடி ஒரு நிழல் மாதிரி எப்போ உன் வாழ்க்கையில நான் கூடவே இருப்பேன். ஆனாலும் உன்னோட மனசு புரிஞ்சுக்க சத்தியம் பண்ண முடியல. என் வாழ்க்கையில நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறியா இல்ல நெருக்கமா வரியான எனக்கு நிச்சயமா தெரியல. அதுக்கான பதில நான் கண்டுபிடிக்கணும். உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை என்கிட்ட சொல்லாம உனக்கு பதில் கிடைக்காது. காத்துல ஆடுற ஒரு பூ மாதிரி தான் இப்ப என் மனசு இருக்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட சேர்ந்து ஒரு சொர்க்கம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ரஞ்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மெதுவா, கப்பிள்ஸ் நல்ல ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்க. நீங்களே வந்து கேட்டு பாருங்க. வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமானதை ஆசைப்படுறத தப்புன்னு மனசு சொன்னாலும் என்னால பின்வாங்க முடியல. என்னோட காதல் உன்னோட தேன் உதட்டுல இருந்த உன் சம்மதத்தோட நான் பிரிச்சு எடுத்துக்கலாமா? என்ன இது? நன்றி கெட்டவன், துரோகி. நான் யாருன்னு காட்டுறேன். என்ன இதெல்லாம்? இல்ல அப்படி இல்ல, இதெல்லாம் வீட்டுல போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. வீணா போனவன். என்ன நடக்குது? என்ன சார் ஒண்ணு இல்லையே. இங்க என்ன பேசுற மாதிரி தேவையில்லாத சத்தம் எல்லாம் வருது? அதுவா, டிவில சவுண்ட் வரல, அதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க லிப்சிங் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். டிவிலயா? அதான். ஓகே ஓகே, நான் பயந்தே போயிட்டேன். தெரியாது தெரியாது தெரியாது, எதை கேட்டாலும் தெரியாது உனக்கு. வேற என்னதான் தெரியும்? பாலா, ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல.
உனக்கு புரியாது, அதான் உன் பிரச்சனையே. உன்கிட்ட சொல்லாம தானே இந்த ட்ரிப்ப பிளான் பண்ணா. எதுக்காக? உனக்கு எது தெரியக்கூடாதுன்னு. என்ன தெரியக்கூடாதுன்னு? ஐயோ, நீ ஒரு பைத்தியம் ரஞ்சு. நிறைய வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கல அவனோட போக்கு இப்பெல்லாம் சரியில்லைன்னு. இந்த பாண்டிச்சேரியில வச்சு அவனோட திருட்டுத்தனத்துல கொண்டு வர நான் சில விஷயம் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா நீ என் கூட நிக்கணும். நான் எல்லாத்தையும் பக்காவா பண்ணி முடிக்கிறேன். சே, இந்த பெரியப்பா இன்னும் வரலையே. என்ன மனோ, என்னாச்சு? மெதுவா, ரஞ்சு வெளியே இருக்கா. நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். அவ வந்ததுனால என்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியல. நான் ஒரு சின்ன பிளான் பண்ணிருக்கேன். என்ன அது? நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகு. நம்ம ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம். போயிட்டு நைட்ல தான் திரும்ப வருவோம். ஐயோ, ரஞ்சு அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அதை ஏதாவது சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ இந்த ட்ரீ ஹவுஸுக்கு போயிருக்கியா? மரங்களோட உச்சியில கட்டி இருக்க ஒரு வீடு, அங்கதான் நம்ம தங்க போறோம். அப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோ. இப்ப கிளம்ப வேண்டாம், நான் போன் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பினா போதும். ஓகே? என்ன சுத்திட்டு இருக்க? நான் ரூம்ல உன்னை தேடிட்டு இருந்தேன். நீ என்ன எங்கேயும் கிளம்புறியா என்ன? அவுட்டிங். அவுட்டிங்கா? யார் கூட? மனோ கூட தான். கொஞ்சம் தூரம் சொன்னாரு. நீ ட்ரீ ஹவுஸ்ல தங்கியிருக்கியா? மரத்தோட உச்சியில வீடு கட்டியிருக்கோம். அங்கதான் நாங்க தங்க போறோம். திரும்பி வரதுக்கு நைட் ஆயிடும்னு சொன்னாரு. ஐயோ, மனோ இப்ப வந்துருவாரு. ரஞ்சி அக்காக்கு தெரியாம போறோம். அக்கா ஏதாவது கேட்டா நீ ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணு ப்ளீஸ். பண்றேன் மேனேஜ் தானே பண்றேன். மனசர் கூட்டோட கிளம்பிடுவேன். வெக்கமா இல்ல உனக்கு? போ ஒரு நல்ல பிளானா போட்டு சீக்கிரமா வா. யாரா இது இந்த நேரத்துல கால் பண்ணி இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஹலோ ஹலோ மிஸ்டர் மனோவேந்தன். எஸ், நான் இண்டெக்ஸ் கேபிள்ஸோட எம்டி. என் பேரு ஜேம்ஸ். நீங்க இப்ப பாண்டிச்சேரியில இருக்கீங்கன்னு உங்க ஸ்டாஃப் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு. ஆமா, நான் பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். நானும் பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். புதுசா 1-2 ஆடோட ஆர்டர் பத்தி உங்ககிட்ட நேர்ல பேச வேண்டி இருக்கு. பெரிய ஆர்டர். நான் இப்ப வேலையா இருக்கேன். மதிய ஃபிளைட்ல டெல்லிக்கு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களை நேர்ல பார்க்க. நானும் கொஞ்சம் பிஸி தான், இன்னைக்கு பார்க்க முடியாது சார். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. வேற கிளைண்ட்ஸும் வெயிட் பண்றாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்கன்னா நல்ல லிங்க் போயிடும். ஆகட்டும், இன்னைக்கு நான் பிஸி தான். ஐ ஆம் சாரி. நீங்க பாண்டிச்சேரியில தான் இருக்கீங்கன்னு மிஸ்டர் நம்பியார் எனக்கு சொன்னாரு. இந்த ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு தான் வரணும்னு அவர் தான் ரெக்வஸ்ட் பண்ணாரு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் அவருக்கே கால் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ. எஸ் ஹலோ. இல்ல, எங்க மீட் பண்ணலாம்? எங்க பாக்கணும்னு கேக்குறாரு. கோபட் அவென்யூ ஸ்டாச்சுக்கு முன்னாடி பார்க்கலாம்னு சொல்ல. அங்க பார்க்கலாம். கோபட் அவென்யூ சர்ச் முன்னாடி பார்க்கலாம். ஓகே, நாங்க அங்க வந்துடுறோம். ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அடையாளம் கண்டுபிடிக்க ஒரு நிமிஷம். அது கண்டுபிடிக்க அடையாளம் கேக்குறாரா? மாம்பழம் சொல்றது மாம்பழமா? மல்கோவா மாம்பழம்? மாம்பழம் வேணுமாமா? அடையாளம் சொல்ற கேளுங்க. 2 கையிலயும் ஒவ்வொரு மாம்பழம் வச்சுட்டு நின்னா போதும். ஓகே. ஹலோ ஹலோ. சை, மாம்பழமா? இது என்ன அடையாளம்? இந்த லூசா? நம்பியாரோட ஃப்ரெண்டு தானே, இப்படிதான் இருப்பான். இந்த கிச்சு எங்க போனோம்? எனக்கு அவசரமா 2 மாம்பழம் வேணும். எங்க கிடைக்கும்? நீல மாம்பழமா, சேலத்து மாம்பழமா, இல்ல மல்கோவா மாம்பழமா? அதெல்லாம் தேவையில்ல. 2 சாதாரண மாம்பழம் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வா சீக்கிரம். எதுக்கு சார் இப்ப மாம்பழம்? மூக்கல வச்சுக்க. அது வலிக்குமே. சொல்றத மட்டும் கேளுடா. கம் ஆன் குயிக். நமக்கே ஆப் ஆயிடுச்சு. அது நீயே சொல்லிக்கிறியா? என்னையே எப்ப பாரு குத்த சொல்லு. ஹலோ சார். IMAX company. I don't want. IMAX பாருங்க, அடையாளம். மாம்பழம் சார். இவன் தான் சார். என்னடா இது? பாமா? பாம்பா? இது மாங்கா. குடிக்க இல்ல சார், மாங்கா.